Hi friends, welcome to Healthy Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெறும் முட்டையை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தட், டீ டைம்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுல்ல 1/4 கப் அளவுக்கு மிதமான சூட்ல இருக்க நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் சேர்த்துக்கலாம். மிதமான சூட்ல இருக்கணும். 1/4 கப் போல ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலும் எண்ணெயும் நல்லா பீட் ஆகிற மாதிரி ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க போதும், அதுக்கு அதிகமாக வேண்டாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணுங்கள். இது போல் நல்லா கெட்டியாக வந்துடும். கெட்டியாக இருந்ததுன்னா பால் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்தக்கூடாது. 4 முட்டையோட மஞ்சக்கரு உள்பகுதி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகளே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் கெட்டியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு மாவு வராது. அதனால் இந்த அளவுக்கு கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேங்க. இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். விஸ்க் வச்சும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நான் பீட்ரு வச்சு தான் இன்றைக்கி பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். இந்த பொருள் நல்லா நுர பொங்கி வரும். முட்டை பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்போவே யூஸ் பண்ணக்கூடாது. 2லேருந்து ஒரு 4 மணி நேரம் போல் வெளியே வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும், இல்லைன்னா வராது. இப்போ பாருங்கள், நல்லா நுர பொங்க வந்துருச்சு. இப்போ நல்லா நுர பொங்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது 3 டைமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ட்ரீம் கேக் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பொடி 3 டைமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டையை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஒரு 3 மணி நேரம் வெளியே வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் எக் பீட் பண்ணும்போது இந்தளவுக்கு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ நம்ம பீட் இப்படி எடுக்கும்போது அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃப் அப்படி நிற்கிறோம். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கலாம். இப்போ பீட்ரு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மைதா மாவு மிக்ஸ் கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா, அந்த மாவு மிக்ஸ் இந்த க்ரீம் கூட, இந்த எக் க்ரீம் கூட நல்லா கலந்து வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்தோன்னே அந்த மாவு மிக்ஸ் அப்படியே டைரெக்டாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் நம்ம எப்படி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக் க்ரீம் கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டைம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. ரொம்பவே சுலபமான முறை தான், ரொம்ப ஈஸியான மெத்தடு. பாருங்கள், இப்போ 2 டைமாக நான் சேர்த்துக்கிறேன். 2 டைமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கேக்கெல்லாம் எப்படி நம்ம வேக வைப்போமோ அதே போல் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த முட்டை நல்லா பீட்டாகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. போல் ஒரு ஸ்பேட்டுலா இல்லைன்னா கரண்டி எடுத்து நீங்கள் பார்க்கும்போது இந்தளவுக்கு கெட்டியாக வந்திருக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே கேக் ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் தட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எக் க்ரீமை அதில் சேர்த்துடலாம்.
இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப லிக்விட் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பக்குவத்தில் வராது. ஒரு ஸ்பூனை வச்சு இது போல் வந்து சரிசமமாக பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக இந்த பபுளாக இல்லாமல் இருக்கிறக்காக பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு சரிசமமாக பண்ணிங்கன்னா போதும், டேப் பண்ண வேண்டாம். இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் நம்ம எப்போயுமே கேக்கெல்லாம் எப்படி வேக விடுவோமோ அதே மாதிரி வேக விட்டுடலாம். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சைட்லலாம் ரிலீஸ் ஆகி வந்துடும். இப்போ வந்து நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், சைடில் அந்த கேக் ட்ரேயில் வந்து அப்படியே சைட்லலாம் விட்டு வந்துருக்குல்ல. வந்து ஒரு குச்சி எடுத்து குத்தி பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு. நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வெளியே எடுத்துடலாம். நீங்கள் வெளியே எடுத்து பிளேட்டில் இப்படி கமுத்துன உடனே வந்து ரிலீஸ் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து ஒரு 3 பீஸ் வந்து டம்ளர்லேயே வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். டம்ளர்லேயே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்கள்கிட்ட கேக் ட்ரே இல்லைன்னா இது போல் டம்ளர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வந்து லைட்டாக சர்க்கரை பவுட்ரு இருக்குது பாருங்கள், அதை டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை கொக்கோ பவுட்ரு இருந்துச்சுன்னா அது கூட டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கொக்கோ பவுட்ருக்கு பதிலாக சர்க்கரை பவுட்ரு டஸ்ட் பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ஃபுல்ஃபியான கேக் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. டீ டைமுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கை வச்சு நீங்கள் இப்படி அசைக்கும் பாருங்கள், நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. விளையாட கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துருக்கேன். பார்க்க வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். இந்த ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி. செஞ்ச உடனே காலி ஆயிருங்க. என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டீ வச்சு இந்த போல் ஒவ்வொரு ஸ்லைஸ் கொடுத்திங்கன்னா போதும், குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.